ஏமா இன்னைக்கு எதுவும் பிரச்சனை வராதில்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க. அன்னைக்கு ஏதோ பிரச்சனை வந்ததா என் பையன் சொன்னான். நீங்க நல்லபடியா பூஜையை ஆரம்பிங்க. இல்லம்மா, நிலத்துல ஏதாவது வில்லங்க இருக்க போகுது, ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஐயா, ஒரு வில்லங்கமும் இல்ல. அந்த சாமியே வந்து ஒரு வழி காட்டிடுச்சு. எல்லாமே தெளிவா இருக்கு. நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஓம் யோவான் சந்நிதியே போற்றி, ஓம் இடர் கலைபவனே போற்றி, ஓம் ஈசன் புதல்வனே போற்றி, வெற்றி. ஓம் ஈகே நெஞ்சினனே போற்றி. பூஜை இங்க நடக்குது, அங்க என்ன பாக்குறீங்க? ஓம் உச்சி பிள்ளையாரே போற்றி. இல்ல, முக்கியமான ஒரு விஐபி வரணும், அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரு? சொல்லி வாய மூடல. 100 ஆயுசு. வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க, பூஜையில வந்து கலந்துக்கோங்க. வாமா மீனாட்சி. என்ன மீனா, கருப்படிச்ச வலி இன்னும் வலிக்குதா? மருந்து ஏதாவது நான் போட்டு விடவா? என்னத்த கிண்டலா பண்றீங்க? பின்ன அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க நினைச்சா அதுதான் நிலைமை. சம்பந்தி, முடிஞ்சு போன கதை எதுக்கு? விடுங்க. அவதான் செஞ்சு தப்ப உணர்ந்துட்டால. மீனா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன பாக்குறீங்க சாமி? மேடம் இப்போ மனு திருந்தி வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். போலீஸுக்கெல்லாம் போன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தைரியமா பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்னங்க, கருப்புசாமி நேர்லயே வந்துச்சாமே, நல்ல தரிசனமா? வரட்டி வரட்டி செம்மடியாமே. அருள் நல்லா கச்சுதா? சாட்டையா வச்சுதானே? கருப்புசாமினா உக்கரமா இருந்திருக்கும்ல. அடி ஒவ்வொன்றும் சும்மா எடி மாதிரி வந்துருக்குமே. பார்த்தாலே தெரியுது. ஏங்க, ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பாத்துருங்க. ஏன்னா கண்ணி போய்க்குது பாருங்க, அதெல்லாம் சீல் பூச்சி போயிடும். சத்யா, என்ன நக்கல் பண்றீங்களா? பாருங்க, முதுகு காது எல்லா பக்கமும் சாட்டையால அடி வாங்கிட்டேன். என்னம்மா நீ முட்டாள்தனமா பேசுற? இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடந்துருச்சு, என் வாழ்க்கையில நடந்துருச்சு. அந்த கருப்பை நேரடியா வந்து அவங்களுக்கு உதவி பண்ணும்போது நான் என்னதான் பண்ண முடியும் அங்கிள்? துளசியோட அப்பா கனவு நினைவாக கூடாதுன்னு அந்த நிலத்தை பறிச்ச. ஆனா சாமி குத்த வந்து எல்லாத்தையும் தோக்கடிச்சிருச்சு. சரி சரி, அழாத. ஒருத்தர் எதை பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ
அதை நாம முதல்ல அழிக்கணும். அப்பதான் அவன் மனசளவுல உடைஞ்சு உருகுலைஞ்சு போவான். அந்த வெற்றிக்கு பெருமையா இருக்கிறது என்ன? அந்த துளசியோட பதவி, அவ எம்எல்ஏவா இருக்கிறது தானே அவனுக்கு பெருமை. அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டா அதுக்கப்புறம் வெற்றியால எந்திரிக்கவே முடியாது, துளசியாலவும் எந்திரிக்க முடியாது. தோல்வி எல்லாத்தையும் தூரமா ஒதுக்கி வச்சுட்டு நாம போட்ட இந்த திட்டத்துல எப்படி ஜெயிக்கணும்னு மட்டும் பாரு. அவங்க 2 பேரையும் ஒன்னா பழி வாங்குறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அந்த கருப்பு கையால அடி வாங்கினதுல இருந்து என் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. எதை யோசிச்சாலும் அது நெகட்டிவாவே இருக்கு அங்கிள். சரி சரி பதறாத. நீ உடனே பிரம்மானந்தம்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான், அந்த ஆளை போய் பாரு. அவன் எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கான். அவன் மூலமாவே அந்த துளசியும் வெற்றியும் பழி வாங்கிடலாம். அந்த பிளான் என்னன்னு உன்கிட்ட சொல்றேன். சரியா? சரிங்க அங்கிள், நான் அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். நான் பொட்ட காயத்துக்கு அவன் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்.